புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. வாழ்க்கை அப்படின்னாலே தடைகளும் தடை கற்களும் இருக்கதாக செய்யும். அதனை தகர்த்தெறிந்து வெற்றி படிக்கட்டுகளாய் அமைத்துக் கொள்ள தெரிந்து கொண்டாலே போதும். நம்ம எல்லாராலையுமே சிறப்பான வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்வை நீங்கள் வாழ உங்களுக்கு ஒரு துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், எந்த ஒரு சிறப்பான செயலை தொடங்குவதாக இருந்தாலும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு அது கண்டிப்பா வெற்றி தரும் அப்படின்னு சொல்றாங்களே சார். முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தாலே அவ்வளவு உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கான காரணம் என்ன? முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4:30 6 மணி வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். தெய்வங்களிலே நான்முகனுடைய வேளை என்று சொல்கிறோம். நான்முகனைத்தான் பிரம்மா, அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மாபெரும் வெற்றி அடைகிறது என்பதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை. அனுபவபூர்வமான உண்மையும் அதுதான். உதாரணமாக, நீண்ட நாட்களாக திருமண பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணுக்கு வரன் பார்த்து திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் கடத்திர தோஷம் இருக்குன்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருப்பதில்லை, மிகச் சிறப்பான வாழ்க்கை அமைகிறது. அதை போல ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுகிறோம், பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேச முகூர்த்தம் வைத்தால் அதற்கு நல்ல நாளா வேற திதி எப்படி இருக்கு எதையும் பார்க்க வேண்டாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம், மிகச் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரம்மனுடைய மனைவி பிரம்மனுடைய நாவிலே இருந்து கலைகளை பயிற்றுவிக்கக்கூடியவள் சரஸ்வதி என்பதனாலே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த குழந்தைகள் கல்வி கற்கிற போது மிகச் சிறந்த மேதாவிகளாக வாழ்க்கையிலே பல சாதனைகளை படைக்கிறார்கள் என்பது பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னும் பல செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமானது இந்த பிரம்ம முகூர்த்தம். அதிலும் குறிப்பாக காலையில் 5:15 6 மணி வரை இருக்கக்கூடிய வேளை மிகச்சிறந்த வேளை. அதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உயர்வடையலாம். குறிப்பா அந்த நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால மனமும் உடலும் கூட ரொம்ப அமைதியான நிலையில கற்கும் இல்லைங்களா? ரொம்ப சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ராஜா சார், சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? கூப்பிடுறது கார்த்தின்னு கூப்பிடுறோம். சர்டிபிகேட் நேம் கலாநிதி. ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 6/12/1986, சனிக்கிழமை பகல் 1:14. ஓகேங்க. ராசி மற்றும் நட்சத்திரம்? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், மீன லக்னம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு கார்த்திக்காக? நாங்க அவனை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்க கையில வருமானம் கிடையாது. சரிங்க. கடை வாங்கி எங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணோம், அவனுக்கும் கல்யாணம் பண்ணோம். சரிங்க. அது கடனை அவன் கொடுத்துடுவானான்றது கேட்கணும். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் அவர் மீன லக்னம், அதில் மீன லக்னத்தில் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்திலே ராகு பகவான் இருக்கிறார். அவருக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறது, கர்ம தோஷம் உடையவர். அதனால என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தின் மீது அவருடைய பற்றுதல் மிக குறைவாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ராகு கேதுவுக்கு இவர் பேரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள். இவர் உங்கள் குடும்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மேடம், மைசெல் சுகுமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். சுகுமார் சார், சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய டாக்டர் கேட்கணும் சார். அவங்க பெயர்? பேரு ஜிஎஸ் ஷாலினி. டேட் ஆஃப் பர்த்? ஹலோ. டேட் ஆஃப் பர்த் சார்? 1/1/81. பிறந்த நேரம்? 1:15. ஏஎம்மா பிஎம்மா சார்? 1:10 AM மேடம், அதிகாலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? இது துலாம் ராசி,
சரிங்க. சுவாதி நட்சத்திரம், கன்னி லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? மேரேஜ் டிலே ஆயிட்டு இருக்கு மேடம். ஓகே, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். இவர் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், தேய்பிறை, தசமி திதியிலே பிறந்திருக்கிறார். திருமணத்தில் ஒரு சின்ன தடை இருக்கிறது. இந்த தடை என்பது 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீங்குகிறது. அதன் பிறகு அருமையான முறையில் திருமணம் கூடி வரும். இந்த திருமண தடை நீங்குவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் மாரியம்மன் கோயில் ஏதாவது இருந்தால் வெள்ளிக்கிழமைகளிலே மாரியம்மனுக்கு 3 கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். கற்பூர தீபம் காட்டி வாருங்கள். இவருக்கு மிக விரைவிலே அந்த 2019 வருதுன்னு சொல்றோம் பாருங்க, பிப்ரவரி மாதம், அதிலிருந்து நல்ல நேரம் தொடங்குகிறது. திருமணம் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க தீபம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ சனி பகவானுக்கோ இல்ல பைரவருக்கோ யாருக்காவது பரிகாரமாக தீபம் விளக்கேற்றுங்க நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க விளக்கு எடுத்துட்டு கோவிலுக்கு போகும்போது முதல்ல நாங்க அவங்களுக்கு போய் விளக்கு ஏத்தணுமா, இல்ல விநாயகர் உட்பட எல்லா இறைவனையும் வழிபட்ட பிறகு அவருக்கு விளக்கேத்திட்டு வரணுமா? இது ஒரு அழகான கேள்வி. அதாவது கோயில்களில் தெய்வங்களுக்கு விளக்கேற்றுதல் ஒரு முறை, நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றுதல் ஒரு முறை. இப்போ நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றணும்னா தெய்வங்களுடைய உத்தரவை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை உருவாக்குபவர்கள் தான் நவக்கிரகங்கள். ஆகவே தெய்வங்களுக்கு முதலிடம், பிறகுதான் நவக்கிரகங்களுக்கு. ஆகவே கோயிலுக்கு செல்கிற போது அந்த கோயிலிலே விநாயகரை வழிபட்டுவிட்டு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டுவிட்டு பிறகு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு தான் பிறகு நவக்கிரக மண்டலத்திற்கு வர வேண்டும். வந்து இறுதியிலே நவக்கிரகங்களுக்கு நீங்கள் நிறைவாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்துவிட்டு வெளிவரலாம். ஆகவே முதலிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட வேண்டும், பிறகுதான் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் பைரவருக்கு செய்கிற போது பைரவருக்கு நவக்கிரகங்களை வழிபடுவதற்கு முன்பாக பைரவருக்கு தீபம் ஏற்றிட்டு வரலாம். முடிந்தவரை கோயிலில் சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார். சிவனை வழிபட்டு விட்டுத்தான் நீங்கள் பைரவரை வழிபட வர வேண்டும். நேரடியாக கோயிலுக்கு போய் இன்னைக்கு கோயிலை தீபம் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நவக்கிரகங்களுக்கு தீபம் போடுவதோ, நேரடியாக பைரவரை மட்டும் வழிபட்டு விட்டு வருவதோ சரியான முறை அல்ல. கோயிலில் இருக்கக்கூடிய மூல தெய்வங்களை வழிபட்டு விட்டுத்தான், குறிப்பாக சிவபெருமானை வழிபட்டு விட்டுத்தான் பிற தெய்வத்தை வழிபட வேண்டும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர் ஜெகதீஸ்வரன். டேட் ஆஃப் பர்த் 3/5/2002. பிறந்த நேரம் 10:17 காலையில. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரமா? நட்சத்திரம் உத்திராடம், ராசி மகரம், லக்னம் மிதுனம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு ஜெகதீஸ்வரனுக்காக? அவன் 10th எழுதியிருக்கிறான், நல்ல மார்க் வாங்குவானா, மேற்கொண்டு எது சம்பந்தமா அவனை படிக்க வைக்கலான்னு கேட்கிறேன். ஓகே சார், இப்ப இதற்கான விடைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். உங்களுடைய மகனுக்கு இது அருமையான ஜாதகம். அவருக்கு லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகம். மிக உயர்வான எதிர்காலம் அவருக்கு அமர்ந்திருக்கிறது. இந்த ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிப்பார் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவர் 11th சேர்க்கிற போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் சேர்க்கணும். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பதற்காக வெளிநாடு சென்று உயர் எஜுகேஷன் அங்கே கண்டினியூ பண்ணுவார். அதற்கு பிறகு அங்கேயே வேலை அமைந்து அவர் செட்டில் ஆயிடுவார்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் சித்ரா பேசுறேன் மேடம், திருவண்ணாமலைல இருந்து. சித்ராமா, சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்கும் என் பையனுக்கும் கேட்கணும் மேடம். ஓகே சித்ராமா, உங்க கணவருடைய பெயர் என்ன? கார்த்திகேயன், ஜி கார்த்திகேயன் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 10/5/76 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதெல்லாம் எதுவும் குறிச்சு வைக்கல. பரவாயில்லம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? அதுவும் தெரியலைங்க மேடம். பரவாயில்ல, என்னமா கேட்கணும் உங்க கணவருக்காக? அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் வீட்டுல பணம்ன்றது நிக்க மாட்டேங்குது மேடம். கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டரா இருக்கிறாரு. சரிங்கம்மா. கஷ்டப்பட்டாலும் நிக்க மாட்டேன்னு பணம் என்னதான் பண்றது வீட்டுல? சித்ராமா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். உங்க கணவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்கோயில்களுக்கு செல்கிற போது அங்கே உங்களுடைய கணவர் பெயரில் நீங்க அர்ச்சனை பண்ணணும்னா என்ன நட்சத்திரம் கேட்பாங்க. இது மிக முக்கியம்.
ஆகவே உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது, இவர் பிறந்திருப்பது ஏகாதசி திதியிலே பிறந்திருக்கிறார். ஆகவே இவருடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு விலகுவதற்கு எளிமையான வழி ஏகாதசி என்று ஒரு பொழுது விரதம், ஒரு பொழுதாவது சாப்பிடாமல் இருந்து அந்த நேரத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி ஒரு ஏகாதசி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவார். ஒருவேளை இந்த ஜாதகத்தின்படி உங்கள் கருத்திற்கு மாறுபட்டே உங்கள் கணவர் நடப்பார் என்று ஜாதகத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டியது, அவருக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருந்து வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் அவருக்காக விரதம் இருங்கள். மிக உயர்ந்த நிலை, உங்கள் குடும்பத்திற்கு அவர் உதவக்கூடிய சூழ்நிலை, குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ரமேஷ் பேசுறேன் மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 20/6 வருடம் 1989. பிறந்த நேரம் 5:30 மணி, காலை 5:30 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, இப்ப கொஞ்ச நாளாவே பண தட்டுப்பாடு பிரச்சனைகள் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. சார் கவலைப்படாதீங்க, இதுக்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல தற்போது 7.5 நாட்டு சனி நடப்பதனாலே இப்படி ஒரு குளறுபடியான சூழ்நிலைகள் தென்படுகிறது. இரண்டாவது, பொதுவாக சந்திரனும் சனியும் இணைந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். இப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய செயல்களிலே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனாலே வெற்றி பாதிக்கப்படுகிறது. நீங்க என்ன செய்யணும்னா, திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்து நவக்கிரக தெய்வங்களை வழிபடுங்கள். அதன் மூலமாக உங்கள் சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். மிகச்சிறந்த எதிர்காலம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 25/7/1984 மேடம். பிறந்த நேரம்? 2:05 மேடம். மதியமா அதிகாலையா சார்? மதியம் மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகே. கார்த்திக் சார், கார்த்திக் சார் என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம், தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும்? தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் கார்த்திக் சார்? தொழில், நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தொழில் எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்போ 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். கண்டச்சனியின் பேரு. இது உங்களுக்கு சில இடர்பாடுகளை உருவாக்கி தருகிறது. இது விலகுவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா, முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய தொழிலிலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய ஆண்டு, இந்த 2017ஆம் ஆண்டிலே சில சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்பது வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் தரும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த பரிகாரங்கள், பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் சார். பொதுவாகவே விளக்கேற்றும் போது ஒரு மண்டலம் ஏத்துங்க, ஒரு மண்டலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல ஒரு மண்டலம் இந்த மந்திரம் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் குறிப்பா ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க? அதன் பிரத்யேகமான சிறப்பு தான் என்ன? ஆமா, அதாவது ஒரு மண்டலம் சொன்னீங்கன்னா 48 நாட்கள், அது ஒரு மண்டலம் சொல்றோம். நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்பாக இருக்கணும்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். இதுதானே ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம். 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். இது மூன்றையும் கூட்டி பாருங்க. 9 கோள்கள், 12 ராசிகள், 21 ஆகிறது. 27 நட்சத்திரங்கள் கூட்டினா 48. இந்த 48 சேர்ந்த இந்த எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா? 48 நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்தால் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ கண்டிப்பாக இந்த 3 இணைவின் காரணமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை தத்துவம். ஆகவேதான் எதையும் 48 நாட்கள் சொல்றோம். ஜோதிடம் மட்டுமில்ல, சித்த மருத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கிட்டா ஒரு மண்டலம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 48 ரகசியம் இதுதான். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க?
கள்ளக்குறிச்சியிலேருந்து மேம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேம். அவங்க பெயர்? எஸ் மீனாட்சி. டேட் ஆஃப் பர்த்? 14/7/99. பிறந்த நேரம்? காலையில 9:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? கடகராசி, புனர்பூச நட்சத்திரங்க. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவ சென்னையில படிச்சுட்டு இருக்கா. எப்படி லைன் போகும், எப்படி பிரச்சனை இல்லாம எப்படி படிப்பா, எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய மகள் பற்றிய அதீத கவலைகள் உங்களுடைய மனதிலே இருக்கிறது. பெரிய கவலைகள் தேவையில்லை, கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு இருந்தாலே போதுமானது. கொஞ்சம் கவனம் தேவை, கவலைகள் தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அருகில் உள்ள கோயிலிலே மகாலட்சுமி அம்மன் இருந்துச்சுன்னா, பக்கத்துல தாயார் சன்னதி இருந்தால் அந்த மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். இல்லாட்ட கோயில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்திலே நெய் சேர்த்து வாருங்கள் தீபத்துக்கு. அதுவே உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கும். 2020 அவருக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. சிறப்பான வாழ்க்கை அமையும். எந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் விலகும். நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு போன்ல எங்களோட பேசுங்க. யார் பேசுறீங்க? நான் இங்க சுதா பேசுறேங்க, பல்லாவரத்துல இருந்து. சுதாமா, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா? டிவியே இல்லங்க, டிவி இல்ல. ஓகேமா, சொல்லுங்க. எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேக்குறேம்மா. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட பேரு சுதா, வி சுதா. டேட் ஆஃப் பர்த் 1/1/1966. பிறந்த நேரம்? சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே, சுதாமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வீடு வந்து வாடகைக்கு யாரும் வரலமா, இல்ல விக்கலான்னு முயற்சி பண்ணாலும் வந்து தடங்கல் ஆகிட்டே இருக்குது. ஓகே சுதாமா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு. ஓகே சுதாமா, இதற்கான தீர்வுகள் சார் சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா மேஷ லக்னம், மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். அதனால செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறார். நிச்சயமாக வீட்டிற்கு குடி வருவதற்கு ஆட்கள் வருவார்கள். அது மிகப்பெரிய தடைகள் இல்லை. உங்களுக்கு இப்போ தடையாக தெரிந்தால் நீங்க செய்ய வேண்டியது, அருகில் உள்ள கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமானுடைய சன்னதியில 3 செவ்வாய்க்கிழமைகள் அவருக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். உடனடியாக குடியிருப்பதற்கு ஆள் வருவாங்க. கொஞ்சம் வாடகை அதிகமாக சொல்கிறீர்கள், அதை குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆள் வந்து சேருவாங்க உங்களுக்கு. அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சொன்னீங்க ஒரு மண்டலம் நம்ம வந்து எதை விஷயத்தை நோக்கி நம்ம வந்து பூஜை செய்தாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க சார். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா உண்மையா பிராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு மண்டலம் அல்ல, 2, 3 மண்டலம் செய்தும் கூட, உடலை வருத்தி கொண்டு செய்தும் கூட, தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பரிகாரங்களை செய்தும் கூட, ஒன்றுக்கும் மேற்பட்ட பரிகாரங்களை செய்தும் கூட ஒரு சிலருக்கு வந்து அதற்கான பிராயச்சித்தம், அதற்கான ஒரு வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சார். அதற்கான காரணம் என்ன? அதாவதுமா, நல்ல சமையல் பண்ணுங்கன்னு வீட்டில் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஒரு மண்டல பூஜைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி நல்ல சமையல் பண்ணி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இப்போ என்ன செய்யணும், முன் செய்த வினைகள், அந்த முன் செய்த வினைகள், முற்புறவியிலே செய்த வினைகள் மனிதனை பாதிக்கின்றன. அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, திருத கர்மா, தெரிந்தே செய்த பாவங்கள். அதே மாதிரி அத்ருத கர்மா, தெரியாமல் செய்த பிழைகள். திருத அத்ருத கர்மா என்று 3 வகையான கர்மாவை பற்றி பேசுகிறது. இந்த திருத கர்மா இருக்கு பாருங்க, மனிதர்கள் வேண்டுமென்றே பிறருக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள், நல்ல கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியவங்க, பிறருடைய வாழ்க்கையை தடுக்கக்கூடியவங்க, இப்படி பல பாவங்களை முற்புறவியிலே செய்திருந்தால் அவர்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கு பலன் ஏற்படுவதில்லை. அதுதான் உண்மை. நான் வந்து ஒரு கொலையை செய்வேன், இல்லை கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பேன், கடவுள் மன்னித்திருவார் என்பதை எந்த சாஸ்திரமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தெரியாமல் செய்த பிழைகளுக்கு தான் மன்னிப்பை தவிர தெரிந்து செய்த பிழைகளுக்கு இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அப்படின்னா, ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்க இதுக்குன்னா, லக்னம், சூரியன், சந்திரன் இந்த கிரகங்களோடு குருவுடைய தொடர்பு உங்கள் ஜாதகத்திலே இருந்தால் நீங்கள் செய்த பிழைகளிலே முன்வினை பிழைகள் பெரியதாக எதுவும் இல்லை, தெரியாமல் செய்த பிழைகள் தான் இருக்கிறது. ஆகவே உங்கள் பரிகாரங்கள் பலிக்கும். அதுதான் விஷயம், உண்மை. சரி, இப்ப முன்வினை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்குரிய பரிகாரம் என்ன? அதுல இருந்து எப்படி வெளியில வருது? முன்வினை அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம், வஸ்திரதானம். பொதுவாக அன்னதானம் செய்து கொண்டு வந்தீர்களானால் எந்த வகையான பாவங்களாக இருந்தாலும் விலகும். அதற்காகத்தான் பொதுவாக சொல்றோம், அன்னதானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதற்காக போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றதே இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம், நான் சிவகாசில இருந்து பேசுறேன் மேடம். சிவகாசில இருந்து ஈஸ்வரி அம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? அவன் பேர் மணிகண்டன். டேட் ஆஃப் பர்த்? 1/11/85. பிறந்த நேரம்? சாயங்காலம் 4:07. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா?
ரிஷபராசி மிருகஸ்ரீசம் 1ஆம் பாதம் மீன் இலக்கணம் மேடம். ஓகே அம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? பையன் கல்யாணத்துக்கு கேட்கணும் மேடம். ஓகேங்க, எப்போ திருமணம் நடக்கும், எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 2வது மருத்துவத்துறையில இருக்கிறேன் மேடம். அந்த துறை சார்ந்த அமையுமா என்னன்னு கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு கேட்கலாம். அம்மா, உங்க மகனுடைய ஜாதகத்துல மிகச் சிறப்பாக கிரகநிலைகள் அமர்ந்திருக்கின்றன. இந்த ஆண்டு செப்டம்பரை ஒட்டியே அவருக்கு வந்து திருமண செய்திகள் கூடி வந்து விடும். அவருடைய மருத்துவத்துறை சார்ந்தே பெண் அமைவார். அந்த பெண் வந்து சென்னையிலிருந்து அமைவார். பெண்ணுடைய பெயர் மகாலட்சுமியுடைய பெயராக இருக்கும். மிகச் சிறந்த வாழ்க்கை அவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். ஜெயகிருஷ்ணன், விழுப்புரம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/8/1982. பிறந்த நேரம்? காலை 1:45. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சொந்தமா வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே, அதாவது மங்கள செவ்வாயுடைய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சொந்தமாக வீடு வாங்க முடியும். இதற்காக மங்கள சண்டிகையை வழிபட வேண்டும். மங்கள சண்டிகை வழிபாடு என்பது செவ்வாய்க்கிழமை மதியம் துர்க்கை அம்மன் மங்கள சண்டிகையாக காட்சி தருகிறாள். மத்தியானம் 3 to 4 வேளை ராகு காலம். அந்த நேரத்திலே 9 செவ்வாய்க்கிழமைகள் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சொந்த வீடு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான பல பரிகாரங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.